ஹாய் பட்டர்ஃப்ளை, சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு அரோஹரா. நிறைய பேர் கேட்குறீங்க முருகனும் சிவனும் வெவ்வேறா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இல்லைங்க. சுவாமிமலைக்கு வந்தீங்கன்னா அது நிதர்சனமான உண்மைன்றது புரியும். நம்ம சுவாமி நின்று இருக்க ஆவுடை இருக்கு இல்லையா, அது சிவலிங்கம். அதுக்கப்புறம் அவர் நின்று இருக்க கோலம் இருக்கு இல்லையா, அது வந்து பானலிங்கம்னு சொல்லுவாங்க. அப்போனா அவரும் சிவனும் வெவ்வேறு கிடையாதுன்றது ஒரு அர்த்தமுள்ள சத்தியம்ங்க. ரெண்டாவது விஷயம், அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா 6 அடியில இருப்பாருங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க. அவங்க முகம் வந்து அவ்வளோ விசாலமா இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க அபிஷேகம் பண்ணும் போது நீங்க மேல பாத்தீங்கன்னா உச்ச முடி அப்படி பார்க்கலாம். உச்சி முடின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் சரண்யா, சுவாமிமலை சுவாமிநாதன் மட்டும் தானே நின்றுட்டு இருக்காரு, எங்க நம்மளோட வள்ளியும் தேவயானையும் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கையில இருக்கு இல்லையா வஜ்ரவேல், அது வந்து இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. பெண் இல்லாமல் அவரும் இல்லை அப்படின்னு சொல்லி உணர்த்துறதுங்க. அதே மாதிரி அவர் நின்றுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட இடது கை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்படி வச்சுட்டு இருப்பாரு. வலது கை வந்து ஒரு ஞான கோலத்துல வந்து அருள் பாரிக்கிற மாதிரி இருப்பாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சரண்யா, நீ என்ன கேட்ப அவர்கிட்ட போய் நின்னோட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னங்க கேட்பேன், முழுக்க பிழையான வாழ்க்கை இந்த முழுக்க பிழையான அற்ப பெண் வாழ்க்கையை வந்து மாத்தின பெரும் வள்ளல் அவரு. அதாவது கோடான கோடி லோகத்துக்கு சொந்தக்காரர் அவரு. அப்படிப்பட்டவரு என்னையே பாத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு. அதனால எப்பவுமே அவர்கிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான், வாழ்ந்தாலும் விழுந்தாலும் எந்நேரமும் முருகா முருகா முருகான்னு சொல்லணும். அதேதான் நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க மேல அவ்வளோ பற்று வைங்க, அவ்வளோ நம்பிக்கை வைங்க. எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்பவுமே சொல்லுங்க சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு அரோஹரா அரோஹரான்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருங்க. எப்பனாச்சும் முடிஞ்சதுன்னா சுவாமிமலைக்கு வந்துட்டு போங்க. அதுதான் நம்மளுக்கு இருக்க மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. திருத்தணி முருகனே துணை.